அட என்னங்க இன்னுமா உங்க வீட்ல இந்த மாதிரி டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆக வர்றீங்க? இல்ல தண்ணி ரம்பிடுச்சான்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாங்க. ஆமாங்க, உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டுதான் வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில இருந்தாலும் நம்ம வந்து தயாரிக்கிறோம். ஒரு வருடம் உத்தரவாதத்தோட நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்க, இதை இன்ஸ்டாலேஷன் பண்றதால நமக்கு இபி பில் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களுக்கு இபி பில் பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆகுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? மோட்டர் ஆன் பண்ணதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்கும் கரெக்டா கண்காணிச்சு மோட்டர் ஆஃப் செஞ்சிருங்க. எக்ஸ்ட்ரா நீங்க தண்ணி ஊத்துது பாத்தீங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம எந்த ஃப்ளோர்ல வச்சிருந்தாலும் நம்ம கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமிங்கை குறைக்கிறதால நமக்கு இபி பில் பாத்தீங்கன்னா குறைக்க தான் செய்யுங்க. அதனால பாத்தீங்கன்னா இபி பில் உங்களுக்கு ரொம்ப கம்மியா வருங்க. சரிங்க, இதை எந்த விதமான மோட்டருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தரைதளத்துல உள்ள தொட்டியில இருக்கக்கூடிய மோட்டருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா சம்ப் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு போர் மோட்டார், அதாவது பூமிக்குள்ள போர் போட்டு அதுக்குள்ளார இறக்கக்கூடிய மோட்டருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் லைன்ல டைரக்டா பைப் லைன்ல இருந்து மோட்டாரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி மோட்டருக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் எந்த வித மோட்டாருக்கும் ஈஸியா இதை செட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? கண்டிப்பாங்க, இந்த சிஸ்டத்தோடைய சிறப்பு அம்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சிஸ்டத்துல ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் இருக்குங்க. இது நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல ஏதாவது ஃபெயிலியர்னா ஆட்டோ மேனுவல் ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிஷியன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியான ஒர்க் தாங்க. இந்த சிஸ்டம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, முதல்ல தரைதளத்துல உள்ள தொட்டியில தண்ணி இருக்கா அப்படின்றத கண்காணிக்கும். சப்போஸ் தண்ணி இருந்தால் மோட்டர் ஆன் பண்ணிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மோட்டர் பாத்தீங்கன்னா எம்டியா ஓடுறத தடுத்துரும். அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம மோட்டர் ஓடி டேமேஜ் ஆகாம இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டரை ஆஃப் செஞ்சு வச்சு மோட்டரை பாதுகாத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ரம்பன உடனே மோட்டரை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுத்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வந்தாலும் மோட்டர் ஆஃப் பண்ணிடும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் மோட்டர் ஆஃப் பண்ணி சேஃபா வச்சிரும். நார்மல் வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி ரம்ப ஆரம்பிக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோபோட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்க, இதை நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம சென்சாருக்காக 2 ஒயர் கொண்டு போற மாதிரி இருக்குங்க. நம்ம தரைத்தள தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு சென்சாரும், மேல்நிலை தொட்டிக்கு ஒரு சென்சாரும் நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கு. இதை எடுத்து போயிட்டு அதில் பொருத்திட்டோம்னா மோட்டரை ஆன் பண்ணிட்டு மேல போய் தண்ணி ஊத்துதா அப்படின்றத 2 நிமிடத்துக்கு கண்காணிக்குங்க. அந்த 2 நிமிடத்துக்கு தண்ணி மேல வரல அப்படின்னா மோட்டரை பாத்தீங்கன்னா சேஃபா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அப்படி சேஃபா ஆஃப் பண்ணி வைக்கிறதால நமக்கு அந்த மோட்டர் சூடாகாம எரிஞ்சு போகாம பாதுகாக்கப்படுது. அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தி வைக்குங்க. ஏன்னா அதிகமான ஆம்பியர் எடுக்கும்போது அந்த மோட்டர் சூடு ஏறி கரண்ட்டும் அதிகமா எடுக்கும், அந்த மோட்டரும் டேமேஜ் ஆகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குங்க. தண்ணீர் வந்து கண்டினியூஸா மேல ஏறுது அப்படின்னா இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு